ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெசிபி தான் ரவா உப்புமா. ஆனால் அது பர்ஃபெக்டாக உதிரியாக எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சு இதை ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். என்ன தான் பாக்கெட்டில் டபுள் ரோஸ்டட்னு போட்டிருந்தா கூட இந்த மாதிரி 1 நிமிஷம் வறுத்தா தான் உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரவையை வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இதை சேர்த்துக்கலாம். உப்புமாக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் உப்புமாக்கு. அதனால இது செவக்கிற வரைக்கும் பொரியட்டும். 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 2 கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். கடலைப்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது 3ஐயுமே சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு திருவண்ண இஞ்சி வச்சுருக்கேன். இஞ்சி சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் சேர்த்து பாருங்கள். இஞ்சி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உப்புமா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு போர் அடிக்கிற டிஷ் மாதிரி இருக்காது. இந்த மாதிரி கண்ணாடி பதம் நல்லா வந்ததுக்கப்புறமா 1 கப் ரவை எடுத்தோம். அதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுதான் உப்புமாக்கு தண்ணி கணக்கு. இப்படி நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது தான் உப்புமா நல்லா உதிரியாக வரும். நல்லா களி மாதிரி ஆகாமல் இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம ரவையை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கையில் ரவையை மிக்ஸ் பண்ணி கொட்டிக்கோங்க. இன்னொரு கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இது வந்துடும். பிக்னஸ்க்காக நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொட்டிக்கிட்டே மிக்ஸ் பண்ணும் போது நமக்கு உப்புமா கட்டிப்படாமல் கிடைக்கும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ தண்ணி எல்லாமே நல்லா இரிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஃபுல்லாக குறைச்சி மூடி போட்டு ஒரு நிமிஷம் விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக இந்த மாதிரி நெய் சேர்க்கும் போது உப்புமா நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், பாருங்கள், உதிரியாக சூப்பராக உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான ரவை உப்புமா ரெடி. இன்றைக்கி நான் செஞ்சுருக்க அளவு 2லேருந்து 3 பேர் சாப்பிடலாம். அந்தளவுக்கு நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். சூடாக ஒரு சாம்பார் சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபியாக உப்புமா இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.